HBR at 100, the most influential and innovative article of the Harvard Business Review அப்படிங்கிற இந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது 5th ஆர்டிக்கல், ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா 2004 இந்த ஆர்டிக்கல் வெளியாயிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சின் கேம் அண்ட் ரானி மார்க்வின் அப்படின்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2004 இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு அண்ட் 2005 இந்த புக் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இந்த புக், இது ஓவர் 4 மில்லியன் காப்பீஸ் வந்து இந்த புக் இருக்கு. லாஸ்ட் இயர் நான் இந்த புக் படிச்சிருந்தேன். ஸோ அப்போ இதை வந்து ரிவ்யூ போடுறதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆர்டிக்கல் எடுக்கும்போது ஓகே மறுபடியும் கம் அகைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி? ஹே ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்கோட்டிக். இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் ஓஷன் அப்படின்னா என்ன, ப்ளூ ஓஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ரெட் ஓஷனா என்ன அப்படின்னா கம்பீட்டிங் இன் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ப்ளூ ஓஷன்றது கிரியேட்டிங் எ நியூ மார்க்கெட். ரெட் ஓஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டிமாண்ட், ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க பொருளுக்கு அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது தான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. பட் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இனோவேஷன் இருக்கும். அந்த ப்ராடக்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க, அது கொடுக்குற வேல்யூ தான் அதிகமாக பார்ப்பாங்க. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் ஃபைட் அதிகமாக இருக்கும். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ நியூ மார்க்கெட். நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்லேயே நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். மீ டூ, மீ பெட்டர் அண்ட் மீ ஒன்லி அப்படின்ற இந்த 3 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீ டூ பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நானும் அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தது தான் வந்து 2019 வந்து நான் வந்து லைட் பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டீ அண்ட் சாண்ட்விச்சஸ், பர்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் ஆரம்பித்தாங்களே, நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அண்ட் தென் கோவிட் கம், ஐ குவிட் தட். அது வந்து அவ்வளோக்கா சேல் கிடையாது, ஐ குவிட் தட். அதாவது எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அப்படின்னா அது வந்து இப்போ எண்ட் ஆஃப் த டே அது வந்து இல்லாமல் போயிடும். அண்டு மீ பெட்டர், அதுலேருந்து வரக்கூடிய ஃபெயிலியரை தாங்கிக்கிட்டு அடுத்ததாக ஒன்று ஆரம்பித்தேன் ரெஸ்டாரண்ட்லேயே. அதோட பேர் தான் வந்து செந்தமிழ் கஃபே அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ இந்த மீ பெட்டரில் என்ன அப்படின்னா மற்றவங்க கொடுக்கறத விட நான் என்ன புதுசாக கொடுக்குறேன், அவங்களோட எனக்கு ப்ரைஸ் பெட்டராக இருக்கும், என்னோட ப்ராடக்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்தது தான் செந்தமிழ் கஃபே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஓரியன்ட் ஃபுட் அண்ட் கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த பழைய சாதம், அந்த கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான நிறைய டிஷ்ஷஸ் வந்து இனோவேட் பண்ணேன். பட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்போ வரவேற்பு இல்லை. நான் பெட்டராக இருந்தாலுமே நிறைய பேர் அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அந்த மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியல. மீ பெட்டர்னா அவனோட ப்ராடக்ட் என்கிட்ட நல்லா இருக்கும், அவனோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான், அவனோட என்கிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கும், என்னோட ப்ரைஸ் நல்லா இருக்கும், என்னோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குன்றது தான் மீ பெட்டர் பிஸ்னஸ். ஓகேவா? இந்த மீ டூ அண்ட் மீ பெட்டர் அப்படின்ற இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஓஷனில் தான் வரும். வை? பிகாஸ் நீ கம்பீட் பண்ணுறது எல்லாரும் கூட சேர்ந்து தான் கம்பீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது 3rd கேட்டகரி தான் இந்த மீ ஒன்லி பிஸ்னஸ். இந்த மீ ஒன்லி பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்போ ஃபவுண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை தடை பண்ணாங்க. இந்த பிளாஸ்டிக் தடை பண்ணோடனே எனக்கு என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா, ஓகே பிளாஸ்டிக் கவர்ஸ் டிமாண்ட் இல்லை, பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து தடை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பேப்பர் பேக்குக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணது தான் பேப்பர் பேக் பிஸ்னஸ். ஸோ நான் வந்து ஏஎஸ் பேப்பர் பேக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நானும் என் ஃப்ரெண்டு விஜயா பேப்பர் பேக்ஸ் ஒன்று 2 ஆரம்பிச்சு லைக் கூடுவாஞ்சேரியில் இருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஒன் ஹேஸ் த பேப்பர் பேக் பிஸ்னஸ். யாருமே பண்ணல, நாங்கள் ஒருத்தங்க தான் அந்த பிஸ்னஸில். அவ்வளோ மார்க்கெட் எங்களுக்கு வந்துச்சு, அவ்வளோ பேர் எங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல, ஏன்னா அந்த மார்க்கெட்டில் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். மீ ஒன்லி பிஸ்னஸ் இதுதான். நான் அதை நிறைய சம்பாதிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மீ ஒன்லி பிஸ்னஸ், இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே தெரியாமல் அப்போ நான் ஆரம்பிச்சது அந்த பிஸ்னஸ். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் நிறைய பண்ண முடியல, எனக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, என்னோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ரொடக்ஷன் பர் டேக்கு வந்து ஒரு 10,000 கவர்ஸ் தான் அப்படின்னா எனக்கு ஆர்டர்ஸ் வந்து 50,000 கவர்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதை வந்து என்னால் மார்க்கெட்டில் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரியான மிஷின்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அப்புறம் அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்டும் கரெக்டாக இல்லாதனால அண்ட் மக்களும் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு மாறிட்டதுனால நம்மளால் அந்த பிஸ்னஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண முடியல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிஸ்னஸை குவிட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு சேம் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லேயே இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் மீ ஒன்லி பிஸ்னஸில் தான் வரும். என்ன அப்படின்னா சாலடோ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாலட். நான் வந்து இது வந்து மற்ற பழைய பிஸ்னஸ் 2த்துலேயே ஆரம்பித்த அந்த ஒரு அடிப்பட்டதுலேருந்து ஆரம்பித்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெலிவரிஸ் மட்டும் பண்ணேன். 2 இயர்ஸ் முன்னாடி இந்த குடுவாஞ்சேரி சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும், சாலடோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்
வெறும் சாலட்ஸ் மட்டும் வித்துட்டு இருந்தோம். எங்களோட ரேட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 4.9. கூடுவாஞ்சேரியிலே டாப் ரேட்டிங் எங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான். எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KFC லிஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் நீங்கள் நினைக்கிற எல்லா டாப் பிராண்ட்ஸும் எங்களுக்கு அப்புறம் தான் லிஸ்ட் ஆச்சு. வை பிகாஸ் இந்த கூடுவாஞ்சேரி மார்க்கெட்டில் சாலட் விற்கிறவன் நான் ஒருத்தன் தான். லைக் நான் மீ ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்றது மாறிச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மீ ஒன்லி பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் அ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? மார்க்கெட்டில் இருந்து எக்ஸிஸ்டிங்காக இல்லாமல் creating a new demand for your product, create value for your product, அந்த வேல்யூவும் சரி அந்த ப்ராடக்ட்டும் சரி ப்ரைஸிங் கரெக்டாக அமையும். அண்ட் இட் இஸ் அது உங்களுக்கான ஒரு மார்க்கெட் ஸ்பேஸை தனியாக கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கலை மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிவனேஷ். அண்ட் நான் இன்கம் திங் அப்படின்ற ஒரு புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்.